எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். மட்டு முதலாளி நானு. ஐபிஎல் ரிட்டர்ன் சென்டே நெருங்கிட்டே இருக்கு. நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு. ஷம்மி வந்து போயிட்டாரு எல்எஸ்ஜிக்கு. முதல்ல இருந்து நம்மளும் சொல்லிட்டு தான் அந்த ஷம்மியும் மட்டு உடனே சிரிக்குது. நம்ம முதல்ல இருந்து யாரை தான் சொல்லலை அப்படின்னு. பட் இது வந்து டேட் வாரியா முதலாளி சொன்னாரு. ஆகஸ்ட் ஆகஸ்ட் 29 29 நம்ம மீடியம். இதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க நிறைய பேர் ஃபாஸ்ட் bowler ரிலீஸ் பண்ற லாஜிக் தான், வேற ஒன்றும் இல்லை. நிறைய ஃபாஸ்ட் bowler எல்எஸ்சி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இந்தியன் ஃபாஸ்ட் bowler பெரிய ஃபாஸ்ட் bowler இவர் தான் இருக்காரு. இதோட முக்கியமா என்னன்னா பரத் அருண் வந்து அங்க போயிட்டாரு அப்படின்றப்ப ஷம்மிக்கோட வேல்யூ தெரிஞ்சவர் அவரு. அதனால உள்ள வந்துடுறது இட் வாஸ் இன்னவிட்டபிள். இவங்க வந்து பரத் அருண், அபிஷேக் நாயர் இவங்கலாம் வந்து தேவ் ஸ்ட்ராங் கோர் ஆஃப் பீப்புள் ஹூம் தே ஒர்க் வித் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து லைக்லி டு பி இது எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இவங்களும் இது பண்றாங்க. பட் ஷமி டு எல்எஸ்ஜி என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ், சொல்லுங்க. எல்எஸ்சி வந்து நம்ம போன சீசனே பார்த்ததுதான். வந்து இந்த யவேஷ் கான் மட்டும் வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. மொசின் கான் இல்ல, மயங்க் யாதவ் இல்ல. ஸோ தேவர் ஸ்ட்ரகிளிங் பிட். லார்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணாரு, பட் அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஃபார்ம் போயிட்டாரு. ஸோ ஷமி இஸ் டெஃபினெட்லி அடிஷன். அவரும் அவேஷ் கானும் ஐ திங்க் வில் பி ரியலி குட் காம்போ அப் ஃப்ரண்ட் அண்ட் டெத்லையும் வந்து ஐ திங்க். அதே மாதிரி இப்போ ரிதம் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. இஸ் பேக் டு இட்ஸ் ரிதம். ஸோ ஐபிஎல் வரதுக்குள்ள ஐ திங்க் ஹில் பி ஈவன் மோர் பெட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் பேக் டு ஃபார்ம். இல்ல என்னன்னா இப்ப அவேஷ் கான், மோசின் கான், மயங்க் யாதவ் போன ஐபிஎல்லுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் கூட யாரும் விளையாடல. ஸோ அது ஒரு பெரிய இதுதான். அவேஷ் கானும் வந்து இட்ஸ் நாட் ரைட் நோ. அவர் இன்னும் மெனிஸ்கஸ் இன்ஜுரியில தான் இருக்காரு. காட்லேஜ் இன்ஜுரி, அது வந்து லாங் டேர்ம் இன்ஜுரி தான். ஐ திங்க் இதெல்லாம் வந்து எதுவுமே கேம்லாம் விளையாடாம கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஐபிஎல் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கொடுத்துருவாரு. ஏதாச்சும் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு நீங்க இது பண்ணி தேத்திட்டு வந்து விளையாடிட்டு திரும்ப அடுத்த ஐபிஎலுக்கு இவர் தான் பண்ண போறாரு. ஏன்னா அவரோட இன்ஜுரி வந்து அவர் பார்த்தாலே தெரியுது. காலில் வந்து பவுலிங் போடும் போதே காலில் ஃபுல்லாக நீ இதெல்லாம் ஃபுல்லாக ரேப் பண்ணி தான் போடுறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஐ திங்க் தே வாண்டட் ஒன் மோர் இந்தியன் பேசரு. ஏன்னா அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன தடவை மாதிரி அதே தான் 4 ஃபாரின் பேட்ஸ்மேனோட தான் போவாங்க. ஸோ ஃபுல் இந்தியன் அட்டாக். இல்ல 3 ஃபாரின் பிளேயர் பிளஸ் கிரீனா. கிரீன் வந்து இப்ப ஆசைப்படலாம், பட் ஆனா இப்போ அவங்க கிரீன் எல்எஸ்சி ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே, இவ்வளவு பேர் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா. பட் ஆனா அவங்க இப்ப பார்த்தனா மயங்க் யாதவ் ரீடைன் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பிஷ்னாய் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ஸோ ஆகாஷ் தீப் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் பர்ஸ். இருக்கும், நிறைய பர்ஸ் இருக்கும். பட் அதை விட கேகேஆர் அதிகமா வச்சிருப்பாங்கன்ற. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டம். மேபி அப்படி பண்ணாங்கன்னா ஆகாஷ் தீப் ஐ திங்க் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆகாஷ் தீப் பதில் ஷமி பெட்டர். அண்ட் ஷமி வந்து ஆக்சுவலா ஆக்ஷன் போயிருந்தாருன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் காசு வந்திருக்கும். 12-13 போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அதனாலதான் இது நல்ல டீல் தான் எல்எஸ்ஜிக்கு. அதான் ஐ திங்க் ஹி வாண்டட் கிளாரிட்டி அண்ட் ஒர்க் வித் அருண், பரத் அருணோட ஒர்க் பண்றது அதெல்லாம் அந்த கொஞ்சம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றதுக்காக ஹி வாண்ட்ஸ் டு நோ தி டீம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரும் ஒத்துட்டு இருப்பாரு. சரி, இப்ப இவங்க வந்து ஷமியை கொடுத்துட்டாங்க. எதுக்கு? இவங்க கிரீனுக்கு தான் போறதுக்கு. சொல்ல முடியாது. அதனால நீ பச்சை சட்டை போட்டு வந்திருக்கியா இன்னைக்கு? கிரீன் தான் டாபிக் அப்படிங்கறதுனால. ஆனா கடைசியில அவர் மஞ்சள் சக்கா போடுவாருன்னு சொல்லுவாரு. கிரீன் வந்து மஞ்சள் சக்கா போடுவாரு. இல்ல இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தா சிஎஸ்கேக்கு அவ்வளவு காசு இருக்காது, வாய்ப்பு இல்ல. சிஎஸ்கே நம்ம வருவோம், அடுத்து வருவோம், இதை முடிச்சிட்டு அப்படியே போவோம். எஸ்ஆர்ஹெச்சாலே முடியாது, வாய்ப்பே இல்ல. எஸ்ஆர்ஹெச் கிட்ட என்ன ரிலீஸ் பண்ண முடியும்? ஒருத்தர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண முடியும். இஷான் கிஷான் ரிலீஸ் பண்ண போறது இல்ல. அவங்களுக்கு வேற வேல்யூ இருக்கிறவங்க யாருமே ரிலீஸ் பண்ணா அந்த அளவுக்கு காசு வராது. அன்லெஸ் நம்ம பழைய ரூமர் கிளாஸ் இந்த இதுக்கெல்லாம் போனா தவிர ஐ டோன்ட் திங்க் சோ. அந்த பர்ஸ்ல கை வச்சா இப்ப அவங்க வந்து ராகுல் சஹார், அபினவ் மனோகர் 3.2 ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 6.4 பிளஸ் ஒரு 10, இப்போ 16.4. மேபி மத்தவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணா ஒரு 20 கிட்ட தேத்தலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல பட் அதுக்கு அவங்க திரும்ப இந்த மாதிரி எல்லாரையும் வாங்கணும்ல, ரிலீஸ் பண்ண ஸ்லாட்லாம். ஸோ அது கஷ்டம் தான். மேபி அவங்க வந்து இன்னொரு இது இருக்கே, மேக்ஸ்வெல் எங்கேயோ போறாரு அப்படின்னு. மேக்ஸ்வெல்ல கூட அவங்க ட்ரேட் பண்ணிட்டு பண்ணலாம். அவங்க லெக் ஸ்பின்னர் ட்ரை பண்ணிட்டாங்க, எதுவும் வேலைக்கு ஆகல. சரி, அஷ்துபேவும் மேக்ஸ்வெல்லையும் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு கூட அவங்க பண்ணலாம். ஆஸ்திரேலியன் கனெக்ஷன் இருக்கு, கமின்ஸ் கேப்டனு. ஸோ அது ட்ரேட் வந்து மேபி மேக்ஸ்வெல் ட்ரேட்னு எல்லாம் பேசி இருக்கிறது வந்து எஸ்ஆர்ஹெச் கூட இருக்கலாம். மேக்ஸ்வெல் வந்து கண்டிப்பா சிஎஸ்கேக்கு வரவில்லை, அது வந்து அப்படின்னுன்றது என்னோட கெஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் மேக்ஸ்வெல் இஸ் கமிங் டு சிஎஸ்கே. அண்ட் சிஎஸ்கே இதுக்கு மேல எந்த ட்ரேடும் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. அவங்க பண்ண போறதில்ல. இந்த ஒரு சஞ்சு சாம்சன், ஜடேஜா, கரன் மட்டும்தான். வேற எந்த ட்ரேடும் சிஎஸ்கேக்கு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ நம்ம சஞ்சு சாம்சன், ஜடேஜா டைரக்ட் ஓப்பன் நினைச்சோம். ஆனா அதுக்கு மேல அவங்க கேட்டு இன்னும் வேணும்னு சொல்லி கரண்ட் கொடுத்தோம். அவங்க பிரிவிஸ் கூட கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னொரு ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் வர மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம எப்பயுமே நம்மளுக்கு மட்டும் அட்வான்டேஜ் வர மாதிரி மட்டும் சொல்ற மாதிரி எல்லா பிளேயும் நம்ம எடுத்துக்க முடியுமா? அது மாதிரி அவங்க வந்து அவங்க பிளேயர் வந்து இப்போ அதான் நீ சொன்ன மாதிரி இவ்வளோ லேட்டா வந்து இன்னும் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஐ திங்க் ப்ராபப்ளி தே பி லைக் இவரை ரிலீஸ் பண்ணலாமா அந்த மேபி 1 or 2 டவுட்ஸ் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ்க்கு. லைக் டெல்லிக்கு வந்து நடராஜன் டவுட்டா இருக்கலாம் ஃபிட்னஸ் வைஸ். இப்போ சிஎஸ்கேக்கு பத்திரனாவா இருக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். பட் அவங்க பத்திரானா தான் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். பத்திரானா வந்து இப்போ இருக்க இன்ஜுரியும் கேரி பண்றாரு. ஸோ அவரை வச்சிருப்பாங்களா ரிலீஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன். அது ஒன்லி பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன், அது மட்டும்தான். அது தவிர மேபி ஒன் அதர் ஃபாஸ்ட் பவுலர் அவரா ரிலீஸ் கேட்கறாரான்னு கூட இருக்கலாம். அதுவும் அவங்க தேவ் டு டேக் அ கால். யார் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர்? எலிசா இல்ல வேற ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மே ஆஸ் ஃபார் இது அதுவும் இன்னும் நமக்கு தெரிஞ்சா நம்ம ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா வில் டெல் आवर வியூவர்ஸ். அது அவங்க ஓன் பாலிஷன்ல கேட்கலாம். பட் இவங்க ரிலீஸ் பண்ண அக்செப்ட் பண்ணணும். பட் அப்படி ட்ரேட் பண்ணோம்னா வி ஹேவ் டில் 5 days பிஃபோர் தி ஆக்ஷன். ஸோ December 16th ஆக்ஷன் அபுதாபியில். ஸோ December 11th வரைக்கும் யூ கேன் ட்ரேட். ஸோ அது வரைக்கும் வி ஹேவ் an ஆப்ஷன். பார்க்கலாம். இது வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. பட் மும்பை வேற மார்க்கண்டே வேற வாங்கிட்டாங்க. நீ மயங்க் மார்க்கண்டே ஃப்ரம் கேகேஆர். நம்ம அது நானும் வந்து கேள்விப்பட்டேன். சொல்லு வெற்றி. இபிஎல் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ரெகுலர் நடக்கும். லாஸ்ட் டேட் லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் நடக்கும். நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவா புதுசா இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அவ்வளவு ஃப்ரீக்வெண்ட் நடக்கிறது இல்லை. பட் ஒன்ஸ் இட் கேட்சஸ் அப் அப்படின்னா இன்னும் ஒரு 4 சீசனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ட்ரேடிங் நடந்துட்டு தான் இருக்க போகுது. அது வந்து இன்னும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இன்னும் ஓப்பனா நடக்கும். இப்ப நடக்கிற 3-4-5 ட்ரேடுக்கு எத்தனை ரூமர்ஸ் வந்துச்சு. அப்ப இன்னும் ட்ரேட் நடக்க ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா. சோ மார்க்கண்டேவும் இன்னும் நமக்கு அபிஷியலா தெரியல. பட் தேர் இஸ் a ஸ்ட்ராங் இது மார்க்கண்டே இஸ் கமிங் பேக் டு மும்பை இந்தியன்ஸ். சோ எல்லாத்தையும் அவங்க இப்பவே பண்ணிட்டாங்கன்னா ஆக்ஷன்ல போய் என்ன பண்ண போறாங்க எனக்கு தான் யோசிக்கிறேன். மும்பை வந்து இப்பயே பண்றாங்கன்னா ஐ திங்க் தேர் கோயிங் வித் வெரி 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 லோ பர்சன் நினைக்கிறேன். நிறைய பேர் லைக் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 விதமா இருக்கலாம். அவங்க வந்து ஒன்னு வந்து மும்பை வந்து ஏற்கனவே வந்து ரிட்டென்ஷன் லிஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க ஏதாவது இந்த கேம்ப் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். மும்பை ஒரு கேம்ப். ஸோ தே குட் ஐடென்டிஃபை 2 or 3 பொட்டன்ஷியல்ஸ். அவங்க எப்பயுமே அந்த சர்ப்ரைஸ் கொண்டு வருவாங்க. அதை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? இருக்கலாம். நிறைய காசு இல்ல அது மட்டும் தெரியுது ஆக்ஷன்ல. அதுல வெளியே நிறைய இருக்கிற காசு வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுதான். ஸோ அதெல்லாம் அவங்க பண்ணி முடிச்சிருவாங்க. போக போக நமக்கு என்ன நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் யார் ரிலீசஸ் ரிட்டென்ஷன்ஸ் அப்படின்னு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி அதான் சொல்றேன். இவங்க வந்து அந்த பெரும் சக்கரவர்த்திகள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. முப்பெரும் சக்கரவர்த்திகள் ரைஸ் புல்லர்ஸ் ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், இன்னொரு ரைஸ் புல்லர் யாரு, கூடா. இவங்க அது போக ரச்சின் ரவீந்திராவும் ரிலீஸ் தான் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். கான்வே ரிலீஸ் தான் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஷுவரா ரிலீஸ் பண்ணாங்க முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது பத்திரானா மட்டும்தான் இப்ப பாயிண்ட். பத்திரானாவை எல்லாரும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி டிக் அடிச்சிட்டாங்க. ஒருத்தர் தவிர. அவர் டிக் அடிக்கிறாரா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது போக ஒரு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் அவங்க திங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திங்க் பண்ணல, அவர் போகணும்னு சொல்லி ரொம்ப கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன ஆகுதுன்னு நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். பார்ப்போம் என்ன இதாக போகுது அப்படின்னு. அவர் டிக் அடிக்கிறவர் வந்து வீட்டோ பவர் இருக்கு. அவர் நோன் சொன்னா நோன் ஆக போகுது. ஸோ அது பார்ப்போம் எப்படி போகுது. பட் அவர் தான் வந்து இவரோட காட் ஃபாதர். ஸோ கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் அவர் இருக்கிற வரைக்கும் கூட வச்சிருக்குன்னு முடிவு பண்ணுவாரு. இல்ல அவன் இன்ஜுரி அதெல்லாமே இருக்கு. அதெல்லாமே வச்சு அவங்க என்ன கால் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அந்த நம்ம சொல்றோம். அதாவது சிஎஸ்கே வர்றதுனால சாம்சங் சான்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரி ஒருவேளை இவன் சிஎஸ்கே இருக்கான்றதுனால அவனுக்கு இன்னும் நேஷனல் டீம்ல அவங்க நேஷனல் டீம்ல சான்ஸ் கிடைக்கலையோ என்னமோ. இப்ப வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இப்போ கூட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதனால பாகிஸ்தான் ஓடி சீரிஸ் ஆடல. பார்ப்போம். பட் இவங்க வந்து சொல்ற மாதிரி மேக்ஸ்வெல், லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி ட்ரேட் எல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி எல்லிசியும் அவங்க கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, ரீட்டைன் பண்ற மாதிரிலாம் இல்லை. அவரு இருப்பார். அவரு பிளேயிங்ல அவர் பத்திரனாவும் இருந்தா அவரு இருந்தானா அவர் ஸ்டார்ட் பண்ண வரான்னு நமக்கு தெரியாது. பட் அவங்க கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல.
ஸோ இப்போதைக்கு சிஎஸ்கே நியூஸ் இவ்வளவுதான். மத்த டீம்ஸ் எல்லாம் வேற ஏதாவது நியூஸ் இருக்கா முதலாளி எல்எஸ் சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் லோவர் ஆர்டர் பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஆகும். அது மட்டும் தான் கொஞ்சம் இப்ப இந்த ஜடேஜா போன அப்புறம் இருக்கு. அது இருக்கு. advantage தான். பட் அது அவங்க பத்திரானவே குடுக்கல அப்படின்னா திருப்பி அந்த இது வரும் அதே தான், அவங்களுக்கு. அதே இதுதான். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. மேக்ஸ்வெல் எங்க போறாரு? மேக்ஸ்வெல் எங்கேயோ போறாரு. ஆனா இதுல இல்ல அப்படின்னு மட்டும் தெரியும். ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னும் நான் சொல்றேன், ஸ்டாயினிஸ ஆக்ஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி 2-3 டீம் சொல்லியிருக்காங்க. பட் அவர் வந்து பாண்டிங்க மீறி அவர் வர்றது வந்து இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அது. பட் ஆனா திஸ் ஐ நோ ஃபார் ஷுவர், ஸ்டாயினிஸ வந்து ஒண்ணு. இன்னொரு டீம் யாரு? இன்னொரு டீம் யாரா வேணா இருக்கலாம்டா, யாரா வேணா CSK. இருக்கலாம். சிஎஸ்கே கொண்டு வாங்க மஞ்சள் சொக்கா போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். இருக்காது. கரண் போயிட்டாருல, அவர் சட்டைக்கு அவர் அதான் சட்டைக்கு வச்சிருக்கீங்கல்ல இதுல எல்லாம் எம்எல்சில அதுல இதுல எல்லாம் இருக்குல்ல. பாப்போம். அதான் அவர் ஆனா வரணும்ல, அது வந்து இட்ஸ் வெரி பிக் கால். அது வந்து அவங்க எடுக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து கடைசியில தான் கொஞ்சம் இறக்கி விட்டாங்க. நடுல வந்து அவர் மேட்சுக்குலாம் ரெடி ஆயிட்டு கடைசியில ஹோட்டல் ரூம் அனுப்பிச்சு விட்டாங்க, நீங்க விளையாடலன்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கிறப்ப சோ கண்டிப்பா அவருக்கு ஒரு மேபி ஒரு தாட் இருந்திருக்கலாம். அது இப்ப எப்படின்னு தெரியல. மத்த நியூஸ் இன்னொன்னு கேட்டீங்கன்னா கேகேஆர் தான் சொல்றாங்க. அதாவது கேஎல் ராகுல் ஃபெயில் ஆயிருச்சு, சாம்சன் ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ அஜிங்கிய ரஹானே தான் கேப்டன்சி ரீடைன் பண்றாரு, டீம்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதோட வெங்கடேஷ் ஐயர், நாக்கியா, டீகாக் 3 பேர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பேச்சு. அது எல்லாமே நாளைக்கு தான் வெளிச்சம் தெரியும். ரஹானே மேபி ரீடைன் பண்ணலாம். கேப்டன்சி கேண்டிடேட் வேற யாரும் ஆப்ஷன்ல கிடைக்கல அப்படின்னா அவங்க அந்த கால் எடுக்கலாம். இன்னொன்னு வந்து வருண் சக்கரவர்த்தி ஸ்மார்ட் தமிழ்நாடு டீம் கேப்டன் ஆயிட்டாரு. அதனால வந்து இங்கேயும் ஆக்குங்கப்பா, சக்கரவர்த்தி போல வாழலாம் அப்படின்னு வந்து ஆக்சுவலா அது நல்ல ஆப்ஷன் தான். என்னன்னா இப்ப இருக்கிற ஐபிஎல் செட்டப்ல வந்து கோச் தான் வந்து ஆல்மோஸ்ட் வெளியே இருந்து ஃபுல்லா ஓவருக்கு ஓவர் வந்து சொல்லிட்டு தானே போயிட்டு இருக்காங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தியும் அபிஷேக் நாயரும் ஹேஸ் அ குட் இது. ஸோ அப்படி கூட இருக்கலாம், அவரை கேப்டன்ஸா போட்டுட்டு அந்த மாதிரி. நீங்க அபிஷேக் நாயர் நீங்க கோச்சா போட்டதுக்கே அவர் உங்களுக்கு ராகுலும் கொண்டு வரல, பூரானும் கொண்டு வர, சரி பூரான் அவரோ ராகுலும் கொண்டு வரல, சாம்சனும் கொண்டு வரல. இவர் வருண் சக்கரவர்த்தி மட்டும் கேப்டனா போடுவாரா? வாட்சன் வந்து வந்திருக்காரு கோச்சிங் செட்டப்க்கு. ஏற்கனவே பிராவோ வந்திருக்காருன்னு நம்ம சிஎஸ்கே இல்ல பிராவோ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதாவது இந்தியாவிலேயே வேர்ல்டுலயே இந்த கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும் பிளேயர் ரிலீஸ் பண்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேகேஆர் மட்டும்தான் வந்து பிராவோ ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு பேசிட்டு இருக்காங்க. பாப்போம். ஆனா பிராவோ திட்டுறது எனக்கு புரியல. இந்த பிளேயர் எடுத்தாரு, அந்த பிளேயர் எடுத்தாரு. பிராவோ அவர் சிஎஸ்கேயோட ஏஜென்ட்டா இருந்தாரு, வேற ஒரு மென்டார் ஒருத்தர் இருந்தாரு, எல்லாம் இருந்தாங்கல்ல. அவங்களா ஆக்ஷன் பிராவோ ஆக்ஷன்ல ஃபுல்லா இருந்தாரு. அவர் வந்து சிஎஸ்கே ஏஜென்ட்னு கேகேஆர் நண்பர்கள் நம்புறாங்க, அவரு தெரியல. அதனால குஜராத் வந்து மும்பையோட ஏஜென்ட்ங்கிறாங்க. குஜராத் டீமே வந்து மும்பைக்கு பிளேயர் கொடுக்கறதுக்கு தான் நீங்க டீமே வச்சிருக்கீங்கன்றாங்க. இவன் கோவப்பட்டு சொல்லுவானே, இந்த ரவிசங்கர் டீம் வச்சிருக்கதே அந்த மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் வந்து டீம் வச்சிருக்கதே மும்பை. உண்மை கிடையாது இதுல. அப்படிலாம் கிடையாது. வியூவர்ஸ் பாருங்க, இப்படிதான் இது பண்ணுவான், என் மேல வன்மத்தை கக்குவான் இந்த மட்டு. அதனால அது கிடையாது. பட் பாப்போம், மத்த ட்ரேட்ஸ் எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன பண்றாங்கன்னு. வேற எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் நாங்க உடனே சொல்லுவோம். முதலாளி வேற ஏதாவது இருக்கா? அதுதான். ஸோ வில் கீப் யூ போஸ்டட். நாளைக்கு இந்த ரிட்டென்ஷன் முடிஞ்சதோன்னா வில் பி பேக் வித் ஃபர்தர் அப்டேட்ஸ். ஒரு ரிவ்யூவோட வரும். வில் சைன் ஆஃப் வித் திஸ் யுவர் அப்டேட்ஸ். பை.